ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் மல்லி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி. அதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி லீஃப் எல்லாம் தாளிச்சிட்டு 3 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம். அதை கட் பண்ணி உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது வதங்கின உடனே நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும். இது வதங்கும் போதே கொஞ்சம் முந்திரியும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மல்லி பேஸ்ட் அரைக்கிறதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து கூடவே மல்லி வந்து நாங்கள் 3 கைப்பிடி அளவு சேர்த்துக்கிட்டோம். அந்த சாதத்துக்கு வந்து பட்டாணி சேர்த்தோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். நாங்கள் பாஸ்மதி அரிசி தான் அன்றைக்கி யூஸ் பண்ணோம். சீரகச்சம்பா அரிசியிலையும் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதுக்கு வந்து 5 டம்ளர் அரிசிக்கு 7.5 டம்ளர் வந்து தண்ணி விடணும். நாங்கள் 7.5 டம்ளரில் 3 டம்ளர் வந்து தேங்காய் பாலும் மீதி வந்து தண்ணியாகவும் சேர்த்துக்கிட்டோம். தேங்காய் பால் ஊற்றும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக வெறும் தண்ணி சேர்க்குறதுக்கும் தேங்காய் பால் சேர்க்கும்போது அதோட டேஸ்ட்டே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இது கூடயே 1/2 லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டு சால்ட்டெல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு விசில் விட்டோம் அப்படின்னா சூப்பரான மல்லி சாதம் ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ விசில்லாம் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட வந்து ஒரு கிரேவி ரைத்தா வச்சு சர்வ் பண்ணோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து மஷ்ரூம் கிரேவியும் ரைத்தாவும் பண்ணியிருந்தோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.